அமெரிக்காவை தாக்கிய மாபெரும் பனி புயல் காரணமாக 6 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் தெற்கு மாகாணங்களான தென் கரோலினா, ஜார்ஜியா, மிசிசிப்பி மற்றும் லூசியானா ஆகிய பகுதிகளில் பனிப்பொழிவு என்பது அரிதாகவே இருந்து வருகிறது. ஆனால் அமெரிக்காவை தாக்கி வரும் ஃபர்ன் என்ற மிகப்பெரிய குளிர்கால புயல் காரணமாக இந்த தென் மாநிலங்கள் வரலாறு காணாத குளிரையும் பனிப்பொழிவையும் சந்தித்து வருகின்றன. இந்த புயல் காரணமாக தென் கரோலினா, வர்ஜீனியா, டென்னசி, ஜார்ஜியா, வட கரோலினா, மேரிலாந்து, ஆர்கன்சாஸ், கென்டக்கி, லூசியானா, மிசிசிப்பி, இண்டியானா மற்றும் மேற்கு வர்ஜீனியா போன்ற மாகாணங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இப்பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இங்கு வசிக்கும் 6,70,000 அதிகமானோர் தவித்து வருகிறார்கள். அதேபோல அமெரிக்கா முழுவதும் கிட்டத்தட்ட 10,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புயலின் பாதையில் உள்ள அனைத்து மாகாணங்களையும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருக்கிறோம், பாதுகாப்பாக இருங்கள், கதகதப்பாக இருங்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மரக்கிளைகளில் பனிக்கட்டிகள் உறைந்து அவை மின்கம்பிகளின் மேல் விழுவதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனை சரி செய்து வருவதாகவும் மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வெப்பநிலை ஒரே நிலைக்கு கீழே, அதாவது -0°C அளவுக்கு சென்றுள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாகாண அரசுகள் சார்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் பாதிப்பு காரணமாக அமெரிக்காவில் மொத்தம் 17 மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் ஜனவரி 26 இரவு வரை புயலின் பாதிப்பு தொடரும் என்றும் அதன் பின்னர் புயல் குறைந்தாலும் அதன் பாதிப்புகளும் கடுமையான குளிர்ச்சியான வானிலையும் 1 வாரம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது.